சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியத்தாயின் அன்பு பிள்ளைகளே, அன்னைக்கு இந்த புனிதமிக்க நன்னாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்கின்ற தகப்பனாக இருக்கிறார். இறைவனுடைய மன்னிக்கும் அன்பை நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே பெற்று செல்லும்படியாக இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் விசேஷ விதமாக அழைப்பு விடுக்கிறார். அன்பு தாய் அன்னையாக நம் ஒவ்வொருவரும் வீட்டின் காரணியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் உடலாக கொன்றார். அன்னை மரியாள் தன் உள்ளத்தால் சிலுவை அடி என்று மாநில மீட்புக்காக துன்புற்றார். அந்த தாயினுடைய மகிமைமிக்க இந்த நாளில் தாயுடைய வழிகளை கேட்போம். நம் பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று தந்தையினுடைய அன்பையும் மன்னிப்பையும் பெற்றவர்களாக செல்லும்படியாக இந்த நாளிலே நம்மை ஒப்புக்கொண்டிருப்போம். இந்த புனித வழியில தகுதியான முறையிலே பங்கு தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் வகைகளை ஏறி மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. குற்றங்களை மன்னித்தவர்களுமை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய திருத்தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு யார் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து காட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கார்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கிறார்களே, முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிலாயாவிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு யாகுத்த செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்தது. நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீய செயலை மன்னிக்கின்றேன். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைக்கிறார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார். தம் தீய செயல்களை விதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில்
எங்கள் மூதாதையர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கும் வாக்கு பிழாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரை ஆண்டவரை போற்றினே. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றினே. என் உயிரை ஆண்டவரை போற்றினே. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலிலிருந்து மீட்கிறார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமொழியாக சூட்டியுள்ளார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் எப்பொழுதும் பணிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நாம் குற்றங்கள் ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் நமக்கு அஞ்சுவதற்கு காட்டும் பேரன்பு மண்ணில் நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கே எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவில் நாம் குற்றங்களை நம்மிடம் இருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அனைவரும் எழுந்திருப்போம். என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். வாழ்வுதல் வார்த்தைகள் 1:3 மற்றும் 11:32. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவர்கள் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் அனைவரும் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணர்வதாய் என்று முன்வந்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களோடு இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தான் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளையவன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாமமாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அதனால் ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் மறுபடியும் வாழ்ந்தார். எனவே அந்நாட்டு குடிமக்கள் உள்ளவரிடம் அன்றி பிழைக்க செய்தார். அவர் அவரை பன்றி வைக்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நின்றுகிறார். தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார்கள். அவர் அறிவில் தெரிந்தவரார். என் தந்தையின் கூலி ஆண்களுக்கு தேவையான மிகுதியான உணவு வைக்க நான் இங்கு பசியால் சாகிறேன். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உங்களுடைய மகன் எனப்பட தகுதியற்றவர். உங்களுடைய கூலி கொடுத்து கொள்வதாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு மறைந்து கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகன் அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இதுவே நான் உங்களுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை மகனை அவன் நோக்கி, முதல் தரமான ஆணையை கொண்டு அவர்களுக்கு கொடுத்துங்கள். என்னுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு விதியடியும் அணிவீர்கள். கொளுத்த கட்டை கொண்டு வந்து அணியுங்கள். நாம் மகிழ்ந்து இருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் விளைந்துள்ளான் என்றார். அவர்கள்
மகிழ்ந்து இருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயதில் இருந்தார். அவர் திருப்பி வீட்டை இறங்கி வந்து கொண்டிருந்த பொழுது பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று விளங்கினார். அதற்கு ஊழியர்களிடம் உன் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கட்டை அடைத்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாமல் இருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு பேச்சு கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை ஓட்டுவோருக்கு வேலை செய்து வருகிறேன். உன் கட்டளையை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாடும் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. ஆனால் விளைமகளோடு சேர்ந்து உன் சொத்தை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்த உடனே இவனுக்காக கொழுத்த கட்டை அடித்திருக்கிறேன் என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போது என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நான் மகிழ்ந்து கொண்டாடி இப்போது வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்திருந்தான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாதத்தில் அமர்ந்திடும் வேளை அல்லல்கள் யாவும் தீருதம்மா. என்னை தாளாட்டி அமர்ந்திடும் வேளை பிள்ளை உள்ளம் மகிழுதம்மா. சோகத்தின் கைகள் சொல்கின்ற போது சேதங்கள் தீண்டாமல் கரை சேர்க்கிறாய். பாதங்கள் தருமாறி வீழ்கின்ற போது, பாதங்கள் தருமாறி வீழ்கின்ற போது பழியே என்னோடு கரங்கோர்க்கிறாய். தாயே நீதான் எந்த வாழ்வாயினாய், தாயே நீதான் எந்த வாழ்வாயினாய். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. மரியே வாழ்க, மாதாவே வாழ்க, அன்னையே வாழ்க, அருள்மிகு தாயே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, யாவுடானே புனித கபிரியேல் என்ற புனிதர் சொல்லுவாங்க, அன்னையிடம் நீங்கள் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் வாருங்கள். ஏனென்றால் அந்த அன்னை அன்பு நிறைந்தவர், அந்த அன்னை அழகு நிறைந்தவர், அந்த அன்னை அமைதி உருவாக இறைவனை பெற்றெடுத்த அந்த தாய், இரக்கம் நிறைந்த தாய், நம் ஒவ்வொருவரின் மன கவலையை போக்குகின்ற தாய், நம் ஒவ்வொருவரின் துயரத்திலே உடனிருக்கின்ற தாய். எனவே அந்த அன்னையிடம் நீங்கள் ஓடி வாருங்கள். நீங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் சோகத்தோடு வந்தால் அவர் உங்களுக்கு ஆறுதலை தருவார். நீங்கள் காயங்களோடு வந்தால் அவர் உங்கள் காயங்களை கட்டுக்கொண்டு உங்களுக்கு அவர் மன நிம்மதியை தருவார். நீங்கள் மன உடைத்து வருகின்ற வேலைகள் எல்லாம், மன கலக்கத்தோடு வருகின்ற வேலைகள் எல்லாம் உங்களுக்கு தைரியத்தை அந்த தாய் கொடுப்பார். நோயின் கொடுமையை நீங்கள் அல்லாதிருக்கிற பொழுது அந்த தாயை நோக்கி நீங்கள் வருகின்ற பொழுது அந்த தாய் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஏனென்றால் அந்த தாய் நமக்காகவே இந்த உலகத்திலே தந்தையுடைய ஒரே மகனால் மிக பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆக அந்த தாயிடம் வருவதற்கு நீங்கள் தயங்க வேண்டாம். அந்த தாயை நோக்கி நீங்கள் பரிந்துரை எழுப்புவதற்கு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். அந்த தாயிடம் சென்றால் நடக்குமா என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். ஏனென்றால் அந்த தாய் இறைவனின் வார்த்தையை பெற்றெடுத்த தாய், வார்த்தை மாறாதவரை, வாக்கு மாறாதவரை பெற்றெடுத்த அந்த தாய் ஒருபோதும் நம்மை அவர் உணர்கடிக்க மாட்டார், நம்மை ஏமாற்ற மாட்டார் என்று சொல்லுவார். அறுபத்தி நான்கு பிள்ளைகளே, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையிலே இந்த அன்னையுடைய திருத்தலத்திலே நாம் கூடியிருக்கிறோம் என்றால், இந்த அன்னையின் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விதமான அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த தாய் நமது வீட்டின் காரணமாக இருக்கிறார், அந்த வீட்டின் காரணத்தை பெற்றெடுத்த தாயாக இருக்கிறார். எனவேதான் திருச்சபை சட்டையை மாறாக சொல்கிறது,
சிலுவையின் அடியிலே நின்று கொண்டு சிலுவை அடியிலே நின்று கொண்டு அன்னை மரியா தன் உள்ளத்தால் கூற்று இந்த மாவட்டோட மீட்பின் காரணம் அந்த தாயினுடைய அந்த பரிந்துரை, அந்த தாயினுடைய உடனிருப்பு நமக்கு என்றென்றும் நம்பிக்கையை தருகிறது. தாய் என்றாலே நம்பிக்கை, தாய் என்றாலே ஒரு ஆனந்தம், ஒரு தைரியம். என்றால் அம்மா என்று உச்சரிக்கின்ற பொழுது நமது உடல் முழுவதும் ஏதோ ஒரு மிகப்பெரிய மாபெரும் சக்தியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். எனவேதான் இந்த ஜெர்மானஸ் அழகாக சொல்லுவார், அன்னை அன்னை மாதா மாதா என்று உச்சரித்துக் கொண்டே நான் இருக்க வேண்டும். என் உடல்கள் எப்பொழுதுமே அன்னை அன்னை என்று உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் இறக்கும் தருவாயில், நான் மரணிக்கும் தருவாயில் மாதா என்று உச்சரித்து என் உயிர் பிரிய வேண்டும் என்று சொல்லுவார். என்றால் அந்த தாயினுடைய அந்த மகிமை, அந்த தாயினுடைய பெயர் அத்துணை வல்லமைக்கிறது, அத்துணை பரிசுத்தமிக்கிறது, அத்துணை சக்தி இருக்கிறது. என்றால் அந்த தாய் இறைவனை பெற்றெடுத்த தாய், இறைவனை கொடையெடுக்கின்ற தாய். எனவேதான் புரித பாத்திரையை சொல்லுவார், அன்னையிடம் நாம் ஜெபிக்கிறோம், அன்னையிடம் நாம் வருகிறோம். எவராவது உங்களிடம் ஏன் அந்த தாயிடம் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஏன் இந்த தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், இன்னும் அதிகமாக இந்த தாய்க்கு நான் அன்பு செய்வேன், இந்த தாய்க்கு நான் வணக்கம் செலுத்துவேன், இந்த தாயை நான் வேட்டையாக இன்னும் இந்த தாயை நான் போற்றுவேன் என்று நீங்கள் தைரியத்துடன் சொல்லுங்கள். ஏனென்றால் இந்த தாய்தான் என் வீட்டின் காதலை பெற்றெடுக்கின்ற ஒரு மகிமையை மாட்சிமையை பெற்றால், இந்த தாய்தான் மகிமையின் மாட்சிமையின் கிரீடத்தின் பேரற்ற அழகின் ஆட்சியை புரிகின்ற தாயாக இருக்கிறார். எனவே இந்த தாயை பற்றி, இந்த தாயை தெரிவதற்கு நீங்கள் தயங்க வேண்டாம். இந்த தாயிடம் நீங்கள் வருவதற்கு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். இந்த தாயை பற்றி நீங்கள் பெருமை பேசுவதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று இந்த வார்த்தையை சொல்லி சொல்லுவார். இந்த தாய், இந்த அன்னை நம் எல்லோருக்கும் அருகிலிருந்து நம்மை தேற்றுகின்ற தாயாக இருக்கிறார்கள். எனவே அந்த தாய் நம் எல்லோருக்கும் நம்பிக்கை தாயாக இருக்கிறார் என்று நீங்கள் நம்பிக்கையோடு வாழுங்கள் என்று சொல்லுவோம். ஆக அந்த தாய் நம்மோடு உடன் இருக்கின்ற தாயாக இருக்கிறார்கள். அவன் அன்னை மரியாள் அந்த தாய் இயேசுவோடு உடன் இருந்தார்கள், இயேசுவோடு உடன் இருந்தார்கள். காரணம், அவர் எல்லா பிள்ளைகளுக்கும் தன் உடன் இருக்கிறார் என்பதை விளக்குவதற்காக. ஆக இறைவனோடு உடன் இருந்த தாய் நம் எல்லோரும் ஒரு தாயாக உடன் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் தாயை நம்மிடம் ஒப்படைத்து சென்றார். சீடர்களுடைய அடையாளமாய் அங்கே நின்று கொண்டிருந்த யோவானிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாயை ஒப்படைத்து சென்றார். எனவே அந்த தாயை அவர் ஏற்றுக்கொண்டார், அந்த தாயை அவர் பராமரித்தார், அந்த தாயை அவர் பாதுகாத்துக் கொண்டார் என்பதை விட அந்த தாயின் பிரசன்னம், அந்த தாயின் பிரசன்னம் அவருக்கு மகிமையை, மாட்சிமையை, இயேசுவின் அன்புச்சியர் என்ற அந்த மகிமையை விட இறுதியில 100 ஆண்டுகள் வாழ்கின்ற அந்த அபிஷேகத்தை கொடுத்தது, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது. கடவுளுடைய அந்த மாபெரும் வருகையை குறித்த அந்த காட்சிகளை கண்ட ஒரே திருத்தலாக அவருக்கு மாற்றியது. காரணம் என்ன? தாயினுடைய பிரசன்னம், அந்த தாயினுடைய அந்த பராமரிப்பு. அவர் தாயோடு இருந்தார், தாயை பராமரித்துக் கொண்டார். எனவே சீடர்களாக இயேசுவின் சீடராக நாம் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயை நமது இல்லத்தின் தாயாக ஒப்படைத்திருக்கிறார். ஒரு இல்லத்தின் தாயாக அந்த தாயை ஒப்படைத்திருக்கிறார். எனவே அந்த தாய்க்கு ஒரு சிறந்த மகிமையான முதலிடத்தை நாம் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் கொடுப்போம், ஒவ்வொரு இல்லங்களிலும் கொடுப்போம். தாய் இல்லாமல் நாம் ஒருபோதும் வாழ்ந்து விட முடியாது, வீட்டில் பெற்றுக்கொள்ள முடியாது. என்றால் இயேசு கிறிஸ்துவே அந்த தாயிடம் தான் படித்திருந்தார், கீழ்ப்படிந்திருந்தார். 30 ஆண்டுகள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, 30 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து தன் தாயோடு வாழ்ந்தார், தன் தாயோடு வாழ்ந்தார். ஆக நாமும் ஒரு வாழ்க்கை முழுவதுமாக அந்த தாயோடு வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அந்த தாயை அவ்வளவு அன்பு செய்தார். இந்த மேட்ச்ல சொல்லுவார், இயேசு கிறிஸ்து தன் தாயை அன்பு செய்ததை போல நாம் எவரும் அந்த தாயை அன்பு செய்து விட முடியாது. ஆக இயேசு தன் தாயை அவ்வளவு அன்பு செய்தார். எனவே நாம் அன்பு செய்வோம், அன்பு செய்வோம், அன்பு செய்து கொண்டே இருப்போம். அந்த தாயை நாம் அன்பு செய்து கொண்டே இருப்போம். அந்த தாயினுடைய அந்த அன்பு நமக்கு இறை தந்தையின் அன்பை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு
வழியாய் ஒளியாய் பாதையாய் அவர் இருக்கிறார். எனவேதான் அந்த தாயுடைய பிரசன்னத்தினால் நாம் இறைவனின் அன்பை உணர்ந்து கொள்கிறோம். இறை தந்தை எப்படிப்பட்டவர், அந்த தந்தை அன்பு எப்படிப்பட்டது என்று தெரியுமா? இன்றைய வாசகங்களை வாசித்தால் அழகான காரியங்கள் தந்தையை பற்றி, விண்ணக தந்தையை பற்றி அழகான காரியங்களை நாம் இன்று முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம். ஏனென்றால் அவரை விட ஒரு தந்தை, அவரை விட ஒரு இறைவன் இந்த உலகத்திலே எவரும் இல்லை. அவருக்கு நிகரான இறைவன் இல்லை. எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? ஏன் எனக்கு நிகரானவர் இல்லை என்று தெரியுமா? ஏனென்றால் அவர் நம் குற்றங்களை மன்னிக்கிறார். இரண்டாவதாக நமது தீச்சைகளை அவர் மன்னிக்கிறார். மூன்றாவதாக நாம் பாவம் செய்திருக்கிறோம், தீச்சை உணர்ந்திருக்கிறோம், குற்றம் புரிந்திருக்கிறோம் என்பதற்காக அவர் நம்மை சினத்தோடு பார்க்கவில்லை. மாறாக பேரன்பு கூறுவதிலே அவர் விருப்பம் கொள்கிறார். என் தேவன் மீது நான் விருப்பம் கொள்ள வேண்டும். ஆனால் என் தேவன் என் மீது பேரன்பு கொண்டவராயிருக்கிறார், என் மீது அளவற்ற அன்பு கொண்டவராயிருக்கிறார். அவர் இணக்கம் காட்டுகிற தந்தையாயிருக்கிறார். என் தீச்சைகளை அவர் விரித்து போடுகிறார், ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். என்றால் நான் பாவியாய் வாழ்வது என்பதை விட என் தந்தை மகனாய் வாழ வேண்டும் என்பதோடு விருப்பமாக இருக்கிறது. எனவே தந்தை தம் பிள்ளையாகிய நாம் செய்த குற்றங்களை அவர் ஒருபோதும் எண்ணுவதில்லை, அவர் நினைத்து கொள்வதில்லை. அப்படிப்பட்ட தந்தை அந்த குற்றங்களை அவர் நினைப்பதில்லை. ஆனால் நாம் அந்த குற்றங்களை நினைத்து நம்மையே நாம் குற்றவாளி ஆக்கிக் கொண்டு மனம் மாறுவதற்கு பதிலாக மனம் வருந்தி கொண்டிருக்கிறோம். பிரதேசங்களே, நாம் மனம் வருத்தம் அடைகிறோம். ஆனால் மனம் மாறணும் என்று நாம் பெயராக இருப்பதில்லை. மன வருத்தம் என்பது வேறு, மன மாற்றம் என்பது வேறு. Being guilty of your sin is different from repenting from your sins. மன வருத்தம் என்பது நாம் மனத்திலே மன வருத்தத்தை வைத்திருந்தால் நாம் மன்னிப்பை அடைவதில்லை. மாறாக இந்த மன வருத்தம் பாவ மன்னிப்புக்கு இட்டுச் செல்ல வேண்டும், மன மாற்றத்திற்கு இட்டுச் செல்ல வேண்டும். என்றால் நம்மை இந்த குற்ற உணர்வோடு வைத்திருப்பது சாத்தான். நீ பாவம் செய்திருக்கிறாய், நீ குற்றம் செய்திருக்கிறாய், எனவே வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை, எனவே குடும்பத்திலே இந்த பிரச்சனை, எனவே தொழிலே இந்த தோல்வி, எனவே உனக்கு நோய். இது சாத்தானுடைய வேலை. சாத்தான் நம் பாவங்களை சுட்டி காட்டிக் கொண்டே இருப்பான். நம்மை பாவத்தினுடைய அந்த குற்ற உணர்வே வைத்திருப்பான். பாவ குற்ற உணர்வு நம்மை மனமாற்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் யூதாசுக்கும் பேதுருவுக்கும் உள்ள வித்தியாசமான காரியம். யூதாஸ், ஐயோ நான் ஒரு நல்லவரை, என் தேவனை காட்டிக் கொடுத்து விட்டேனே, ஆண்டவரை நான் காட்டிக் கொடுத்து விட்டேனே என்று மனம் வருந்தினான். மனம் மாறவில்லை, மனம் வருந்தினான். எனவே அவனுடைய மன வருத்தம் என்ன செய்தது? அவனை சாவுக்கு இட்டுச் சென்றது. ஐயோ நான் கொலை செய்து விட்டேன், நல்லவரை நான் கொலை பாதகத்திற்கு இட்டுச் சென்று விட்டேன், காட்டிக் கொடுத்து விட்டேன் என்று தனக்குள்ளே அவன் மனவருத்தி நான் வாழ தகுதியற்றவன், எனவே இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கு அருகதையற்றவன் என்று அவன் மன வருத்தம் அவனை சாவுக்கு இட்டுச் சென்றது. ஆனால் பேதுரு அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவன் மன வருத்தினான். ஐயோ என் ஆண்டவரை நான் பழிதளித்து விட்டேன், என் ஆண்டவரை எனக்கு தெரியாது என்று மனதில் விட்டேன் என்று சொல்லி மனம் வருந்துகிற மன மாற்றத்திற்காக யாரை நோக்கினார் தெரியுமா? இறைவனை நோக்கினார். நம் ஆண்டவருடைய திருமுகத்தை பார்த்தார். ஆண்டவரை அவர் திரும்பி பார்த்தார். பாவம் செய்கிற பொழுது நான் ஆண்டவரை விட்டு தூர போகிறேன், எனக்கு இருக்கிற மன வருத்தம் என்னை மனமாற்றத்திற்கு இட்டுச் செல்வதென்றால் தன்னை நான் திரும்பி வருவது. மனமாற்றம் என்பதில்லை, கடவுளை திரும்பி வருவது. அதுதான் மனமாற்றம், அதுதான் இந்த தவத்தால் கடவுளை திரும்பி வருவது. நமது வழியிலே சென்று கொண்டிருப்பது அல்ல, கடவுளை திரும்பி வருவது. கடவுளை நோக்கி திரும்பி பார்த்தார். இயேசுவை உணர்ந்து அவர் திரும்பி பார்த்தார், மன்னிப்பை பெற்றுக் கொண்டார். எனவே மன வருத்தம் நம்மை மன மாற்றத்திற்கு இட்டுச் செல்ல வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். காணாமல் போன மகன் உண்மை. அந்த மகன் எவ்வளவு கொடூரமான மகனாக இருந்திருப்பான் என்றால், எந்த ஒரு தந்தையும் தன் சொத்தை தான் வாழ்கின்ற பொழுது பிரித்து கொடுக்க மாட்டார்கள். அப்படி பிரித்து கொடுத்தால் அந்த மகனை கொடுத்த அளவில் இந்த தந்தை அவருக்கு இறந்து விட்டார். தன் தந்தை வாழ்கின்ற பொழுது தன் சொத்தை அவர் பிரித்து கேட்கிறார். அப்படி என்றால் எனக்கு நீ தந்தையே இல்லை, இனி எனக்கு தந்தை இல்லை, என்னை பொறுத்தவரை தந்தை இறந்து விட்டார். அப்படிப்பட்ட மனநிலையிலே அவன் தந்தையை
சென்று அந்த சொத்தை எல்லாம் நல்லதுக்காக செலவழிக்கவில்லை. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை, கடவுள் கொடுத்த நன்மைகளை நான் எதற்காக செலவழிக்கிறேன்? எதற்காக செலவழிக்கிறேன்? நான் அதை இன்னும் அதிகமாக பெருக்கி கடவுளுடைய பிள்ளையாக வாழ நான் முயற்சிக்கிறேன். நான் இந்த மகனை போல தாழ்வான வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் சொத்தையெல்லாம் செலவழிக்கிறான். சொத்தையெல்லாம் செலவழிக்கிறான். தந்தையை விட்டு அவன் சென்றதால், தந்தையை விட்டு அவன் சென்றதால் அவன் தான் வைத்திருந்த எல்லாவற்றையும் இழக்கிறான். சாத்தானுடைய பிள்ளையாக மாறிவிடுகிறான். நான் பாவத்தினால் என் தந்தையை விட்டு செல்கிற பொழுது என் தந்தை எனக்கு வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் இழந்து விடுகிறேன். என்னிடமிருந்து சாத்தான் அழித்துக் கொள்கிறான். அவன் காத்துக் கொண்டிருப்பான். இங்க பேதுரு சொல்வதை போல, இதோ அழகு கட்சிக்கும் சிங்கம் போல யாரையும் விழுந்தாமல் தேடிக்கிறான். அழகை தேடிக்கொண்டே இருப்பான். அந்த அழகை இடக்கூடாது என்று பவுல் சொல்வான். எனவே இந்த மனிதன், இந்த மகன் தாழ்வான வாழ்க்கை வாழ்ந்து அவன் கடைசியிலே பன்றிகளோடு வாழ்கின்ற மனிதனாய் மாறியிருக்கிறான். பாவம் நம்ம எங்கே தள்ளி இருக்கிறது என்று பாருங்கள். பாவம் நிச்சயம் நம்மை அசிங்கத்தில் தள்ளும். அசிங்கத்தில் தள்ளும். அந்த மகன் அசிங்கத்திலே வாழ்ந்தான். பன்றிகளோடு பன்றியாக வாழ்ந்தான். நாற்றமிட்டதான வாழ்க்கை. அவன் உடல் முழுவதும் அவன் வாழ்க்கை முழுவதுமாய் நாற்றம் எடுத்தது. பாவம் அந்த அத்தகைய சூழ்நிலைக்கு தள்ளும். ஆனால் அந்த மனித வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். அந்த மனித வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். அவன் எவ்வாறு தந்தை நன்மை மீண்டும் பெற்றுக் கொள்கிறான்? 5 காரியங்கள். 1, அவன் தன் நிலைக்கு வருகிறான். தன் நிலைக்கு வருகிறான். ஐயோ, நான் எங்கிருக்க வேண்டியவன், நான் எங்கிருக்க வேண்டியவன். என் தந்தை இடத்திலே நான் ஒரு அரச மகனாய் நான் வாழ வேண்டியவன். எல்லோருக்கும் ஒரு அடிமையாய் வாழ வேண்டியவன். நான் எங்கோ கிடைக்கிறேன். நான் எப்படிப்பட்டவன்? தன் நிலையை அறிந்தது. அவன் நமது நிலையை நாம் அறிய வேண்டும். நான் என் தேவனுக்கு சொந்தம். நான் அவனுடைய பிள்ளை. அவனுடைய அரசாட்சியிலே நான் ராஜாவாய் ராணியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த தன்னிலை இழக்க வேண்டும். என் பாவத்தை விட, என் பாவத்தை மன்னிக்கிற அந்த பரிசுத்த தந்தையுடைய அன்பு எனக்கு வேண்டும். அவன் முதலில் அவன் செய்தது தன் நிலைக்கு வருகிறான். அவன் தன் நிலைக்கு வருகிறான். எனவே யோனாய் இருக்க வேண்டியவன். இரண்டாவதாக தன் நிலைக்கு உணர்ந்தவன் அவன் அந்த இடத்திலிருந்து எழுகிறான். பாவம் செய்துவிட்டேன் என்று நாம் அப்படியே மனமாய் இருப்பதல்ல, அந்த பாவத்திலிருந்து எழ வேண்டும். We need to get up from the place where we have fallen. அவன் அந்த விழுந்த இடத்திலிருந்து அவன் எழுந்தான். எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்று ஒரு உறுதிப்பாடு. பாவ சூழ்நிலையிலிருந்து, பாவ இடத்திலிருந்து, பாவ மனிதனிலிருந்து அவன் எழுகிறான். எழுந்து அவன் தன் தந்தையை நோக்கி செல்கிறான். மூன்றாவது அவன் என்ன செய்கிறான்? நான் இல்லை ஒரு உறுதி எடுப்பேன். என்ன உறுதி? அப்பா, உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்துவிட்டேன். ஒரு உறுதிப்பாடு. இதுவே உன்னுடைய மகன்கள் என்ன தகுதி? பாவம் ஒரு மகனை அடிமையாக மாற்றுகிறது. ஆனால் அடிமையாக போன நம்மை மகனாய் மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து அடிமை கோலம் போட்டார். அதுதான் இயேசுவினுடைய அடிமை கோலத்தினுடைய ஒரு பண்பு. ஏனென்றால் பாவம் நம்மை அடிமையாக்கும், சாத்தானுக்கு அடிமையாக்கும், சாவுக்கு அடிமையாக்கும், சாவுக்கு அடிமையாக்கும், நோய்க்கு அடிமையாக்கும், பேருக்கு அடிமையாக்கும். சாத்தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவான். கடவுளுக்கு கொடுத்த எல்லாத்தையும் எப்பொழுது வாழ்க்கையிலே பாவம் வருகிறதோ அப்பொழுது எல்லாத்தையும் திருடிக் கொள்வான். சாத்தான் வேலையாக 3 வேலை சாத்தான் அவன் செய்வான். யோவான் 10 வாசிக்கிறோம். சாத்தான் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் வருவான். திருடுதல், கொல்லுதல், அழித்தல். கடவுளிடத்தில் கொடுத்த எல்லாத்தையும் திருடிக் கொள்வான். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் நல்ல மகிழ்ச்சியான நிறைவான குடும்ப வாழ்க்கை அழித்திருவான். அவள் எனக்கு இருக்கின்ற எல்லா விதமான கடவுளுடைய மகிமையை அனுபவித்து செல்வான். எனவே இந்த மகன் முடிவெடுக்கிறான். நான் மகனாய் வாழ வேண்டியவன், அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மகனாய் வாழ வேண்டியவன், அடிமையாய் மாறிவிட்டேனே. அப்பொழுது கூட அவன் ஒரு மகனாய் அல்ல, அடிமையாய் தன் தந்தையை நோக்கி திரும்பி செல்கிறான். நான்காவதாக அவன் தன்னுடைய தந்தையை அன்பை உணர்ந்து என் தந்தையின் இல்லத்திற்கு செல்லும் என்று தந்தையை நோக்கி செல்லுதல். ஆண்டவரை நோக்கி திரும்பி வருகிறான். ஆண்டவரை நோக்கி திரும்பி வந்து 5வதாக தன் பாவத்தை அறிக்கையிடுகிறான். ஆனால் தந்தையின் அன்பை பாருங்கள். அவன் பன்றிகளோடு வாழ்ந்தவன். நமக்கு தெரியும் பன்றிகளோடு வாழ்வதற்கு எவ்வளவு நாற்றம் அடைகின்றன.
என்றால் அவன் பன்றியோடு பன்றியாய் வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட உடை எல்லாம் மாற்றமளிக்கும். ஆனால் தந்தை என்ன செய்யறார் தெரியுமா? அவன் தான் யாராவது இந்த சூழ்நிலை பார்த்தா தூரப்போம் அல்லது மூச்சு மாதிரி சொல்லிக்கணும் அல்லது மூக்கு செய்வோம். ஆனால் இந்த தந்தை என்ன செய்யறார் தெரியுமா? பாவம் இந்த மனிதனை அசிங்கமாக்கியது, பாவம் இந்த மனிதனை மாற்றமளிக்க வைத்தது. ஆனால் இந்த தந்தை ஓடி போய் அவனை கட்டி அணைத்துக் கொள்கிறான். அவன் மீது இருந்த அந்த அழுத்தை, அவன் மீது இருந்த அந்த நாட்டத்தை, அவன் மீது இருந்த அந்த பாவ தலையை தண்ணீர் ஏற்றிக் கொள்கிறான். இதுதான் ஒரு தந்தை. என் பாவத்தை அவர் சுமந்துள்ளார், என்னுடைய இந்த பாவ வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் தந்தை. தந்தை அவனை கட்டி அணைத்துக் கொள்கிறார், குத்தமிடுகிறார். எத்தனை நாள் அந்த மகன் குளிக்காமல் உணவு கூட கிடைக்கவில்லை, நிச்சயமாக குளிப்பதற்கு தண்ணி கிடைத்திருக்காது. எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்கலாம். அந்த தந்தை அவனை குத்தமிடுகிறார். ஏன் தெரியுமா? நீ என் மகன், இவன் அடிமை என்று சொல்கிறான். அந்த தந்தை இல்லை, நீ அடிமை அல்ல, மீண்டும் என்னுடைய மகன், என்னை நோக்கி திரும்பி வந்திருக்கிறாரே, ஆண்டவரை நோக்கி திரும்பி வருகின்ற பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற மகிமை மாற்றுமை. அவர் நம்மை பிள்ளையாய் மகனாய் மகனாய் பார்க்கிறார். நம்மை பாவையாய் பார்ப்பதில்லை, நமது பாவத்துக்கு ஏற்ப அவரை தண்டிப்பதில்லை, நமது குற்றங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை நடத்துவதில்லை. எனவே மகனாய் பார்த்தாங்க மகனுக்கு என்னென்ன கொடுக்கிறார்? முதலில் இவருக்கு ஆடையை கொடுங்கள். ஆடையை கொடுங்கள். ஆடை என்பது மேன்மை அடையாளம். இந்த மகன் பாவத்தினால் அவன் மேன்மை இழந்திருக்கிறார். ஆடையை நல்ல உயர்ந்தமான ஆடையை கொடுங்கள். அவருடைய விரலுக்கு மோதிரம் கொடுங்கள். ஏனென்றால் மோதிரம் என்பது அதிகாரத்தின் அடையாளம், அதிகாரத்தின் அடையாளம். இந்த மகன், என் மகன் மீண்டும் மகனாய்த்தான் வந்திருக்கிறான். அவன் அடிமை என்று நினைத்தான். ஆனால் இந்த தந்தையை பொறுத்தவரையில் நான் எப்பொழுதும் தந்தை மகன் மகன் மோதிரம் அணிந்திருக்கிறான். அவனுக்கு அதிகாரத்தை கொடுங்கள். இவன் என் மகன் தான், இவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அவன் எப்படி போராடின அதிகாரத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக இவன் காலுக்கு செருப்பு அணியுங்கள். ஏனென்றால் அடிமைகள் செருப்பு அணிய அவர்களுக்கு அனுமதியில்லை. உரிமை பிள்ளைகள் தான் செருப்பு அணிய முடியும். எனவே அவர் செருப்பை கொடுத்து இவர் என் மகன், என் மகன் என்று ஏற்றுக்கொள்கிறார். நான்காவதாக அந்த தந்தை சொல்கிறார், வாருங்கள் எல்லோரும் இருந்து கொண்டாடுவோம். ஒரு பாவியை குறித்து மனமாகிற ஒருவன் மட்டும்தான் இன்றைய தந்தை. எனவே உங்களை என்னை குறித்து அவர் மனம் அளிக்கிறார். நீங்கள் நானும் அந்த தேவனிடத்தில் திரும்பி வருகிற பொழுது, ஆண்டவரே நான் பாவம் செய்திருக்கிறேன், ஆண்டவரே நான் பாவம் செய்து ஒரு அன்பு இழந்திருக்கிறேன், உங்களை விட்டு தூரம் போயிருக்கிறேன், இதோ உங்களை நோக்கி நான் மீண்டும் திரும்பி வருகிறேன் என்று இதோ நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற பொழுது அவர் நமக்கு மிகப்பெரிய விருதை தயாரித்து கொண்டாடுகிறார். எனவே அந்த தந்தையினுடைய அன்பு, அந்த தந்தையினுடைய இரக்கம், அந்த தந்தையினுடைய அருள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நிரப்பும்படியாக இறைவன் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எனவே ஒரு பிரபலத்தான் படிக்கிறோம். அந்த தந்தையை நோக்கி இதோ இந்த வேளையில் நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களை நினைத்து பார்க்கிறோம். நம் மனதிற்குள்ளாக கொண்டு வருவோம். நமது மனதிற்குள்ளாக தந்தைக்கு எதிராக செய்த, நம் ஆண்டவருக்கு எதிராக செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் நாம் இவரை நினைவுக்கு கொண்டு வருவோம். இதோ ஆண்டவரே நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் உங்களோடு ஒரு மகனாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிற பேரை பெற்றிருக்கிறேன், இதோ உண்மை விட்டு நான் தூர விலகி போயிருக்கிறேன். அப்பா இதோ மீண்டுமாக உங்களை தேடி வருகிறேன். இயேசுவே உங்கள் அன்பு எனக்கு தாரும், உங்கள் இரக்கத்தை எனக்கு தாரும், உங்கள் மன்னிப்பு எனக்கு தாரும். ஊதாரி மகனாய் மகளாய் ஆண்டவரே நான் உங்களை பிரிந்து சென்றிருக்கிறேன். அப்பா இதோ உங்கள் இரக்கம், உங்கள் அன்பு என்னை விட்டு ஒருபோதும் நீங்காது என்று சொல்கிறேன். அப்பா என் வாழ்க்கை பாவத்தினால் இருளாய் மாறி இருக்கிறது. ஆண்டவரே என் வாழ்க்கை இருளடைந்து போயிருக்கிறது. என் வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் காயப்பட்டிருக்கிறேன். பாவத்தினால் நான் வீழ்ந்து போயிருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை விட்டு ஒருபோதும் விடாத தேவனாய் இருப்பவரே, அப்பா என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லுவோம். நம் பாவங்களை எல்லாம் இந்த வேளையிலே கடவுளுடைய பரிசுத்த அந்த பிரசன்னத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமது துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் தோல்வியிலும் அவர் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். இது நம்மோடு இருக்கிற அந்த தேவனிடத்திலே அப்பா என் கூட இருமானவரே, அப்பா என் அருகில் இருமானவரே, எனது பக்கத்தில் இருமானவரே, உண்மை தேடி வந்திருக்கிறேன். ஊதாரி மகனாய் ஊதாரி மகனாய் ஆண்டவரே உங்களை தேடி வந்திருக்கிறேன். அப்பா உங்களை விட்டு புரிந்த நான் மீண்டும் உங்கள் இரக்கத்தையும், உங்கள் அன்பையும், உங்கள் மன்னிப்பையும், உங்கள் விடுதலையும், உங்கள் சுகத்தையும், உங்கள் ஆசீர்வாதத்தையும், உங்கள் மகிழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டவரிடத்திலே அப்பா என்னை தேற்றுகிறார்கள், என்னை அனைவரைத்துக் கொள்கிறார்கள். அப்பா என் கடவுளை
Ah
இதோ ஒப்பு கொடுக்கிறோம். இதோ பார்க்கிறோம். எங்களுக்காக நீ கவிழ்ந்து பேசுவதையாக நிலையிலே முகத்தை பார்த்து இதோ அந்த திரு அன்பை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். அன்னை மரியாதை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே தாயை பேற்றில் வளர்க்க நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமை மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை காணுதல்களில் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமணித்தார்
உமக்கும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் உரையை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கறையுடன் சொல்வதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உம்முடைய ஆவியின் மொழிகளை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உணர்வும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உடம்பு கழிவு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் வேண்டியவரது நடத்தியவை கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறினார். இதிலிருந்து பெற்று பருவங்கள் புதிய உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இதுவாய் உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் அடைந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்க கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுறையில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்களை தூய ஆவியார் கொண்டு செல்ல வேண்டும் என உங்களை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவரை நினைவு கூர்ந்தது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்
எங்கள் ஆயர் வீட்டில் எல்லா திருநடையினராகிய அனைவரும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரை சேரணும். இந்த கூடியிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இந்த புனித பணியை ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொருடைய குடும்பங்களின் கருத்துக்களையும் நன்றி எதிர்களையும் ஏற்றுக்கொள்கிறார். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் எங்கள் குடும்பத்தில் மறைத்த ஒவ்வொருவரையும் இந்த திருப்பணியில் நினைவுகூர்ந்து ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவுபடுத்து உமது திருமுக ஒளியில் ஏற்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலியுமான புனித மரியா, எங்கள் ஆரோக்கிய தாய், அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவருடைய உகந்தவராக இருந்த புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் இடைவாழ்வில் பங்கு கொண்டு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவர உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடமையாக அமைக்கப்பட்டு இறை வெளிப்படையான பேசுவதை நாம் துதித்து சொல்வோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்தும் மாய மந்திர தந்திரங்களிலிருந்தும் பேசுகிறீர்கள் மற்றும் இதோ எங்களை அச்சுறுத்துகின்ற ஒவ்வொரு கொள்ளை நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாரும் கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாக இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச்சேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், எங்களுடைய பலவீனங்களை பாராமல் உமது திருநோயின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்திருக்கிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இது உலகின் பாவங்களையும் போக்குகிறவர். நெசுமரின் விருதுக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை நமது திருத்தல பேராலயத்தில் இன்று இரவு திருவிழிப்பு ஆராதனை ஜெபம் இரவு 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை நடைபெறும். எனவே இந்த திருவிழிப்பு ஜெபத்திலே சிறப்பாக கலந்து கொள்ளுங்கள். என்னுடைய அருளையும் மிக சிறப்பாக சுகமளிக்கின்ற விடுதலை தருகின்ற இந்த சிறப்பு நற்கருணை ஆராதனை உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். எனவே இந்த இரவு ஆராதனை நீங்களும் உங்கள் நண்பர்களும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாளை ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி மாலை 6 மணி திருப்பலி முடிந்தவுடன் நமது திருத்தல பேராலய வளாகத்தில் ஆங்கிலத்தில் சிலுவை பாதை டாக்டர்ஸ் ஆஃப் செயின்ட் பால் சபை கன்னியர்களால் நாடகமாக நடத்தப்படும். 40 நிமிடங்கள் இது நடைபெறும். எனவே இந்த சிலுவை பாதை காட்சியை நீங்கள் கண்டு என்னுடைய பாடலின் பயன்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். திங்கட்கிழமை 8ஆம் தேதி உலக மகளிர் தினம். அன்று நமது பள்ளியுள்ள அனைத்து பெண்களுக்காகவும் பேராலயத்தின் அனைத்து பெண் பணியாளர்களுக்காகவும் தன்னார்வ தொண்டர் அனைவருக்காகவும் நமது மகளிர் வாழ்த்துக்களை பேராலய குழுக்கள் அனைவரும் பகுத்தவர்களை நினைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது திருத்தல பேராலயத்தில் தவக்கால தியானம் இம்மாதம் 15 முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும். 15, 16ஆம் தேதி ஆங்கிலத்திலும் 17, 18 கன்னடத்திலும் 19, 20 தமிழிலும் நடைபெறும். தியான நேரம் ஒவ்வொரு நாளும் மாலை 5:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். தியானத்தை இரட்சகர் சபை குருக்கள் இந்த தவக்கால தியானத்தை நடத்துவார்கள். சனிக்கிழமை ஒரு கத்தோலிக்க வினவல் கேத்தலிக் என்கொயரி சென்டர் நமது பேராலய வளாகத்தில் உள்ள நற்செய்தி நிலையத்தில் அருட்சகோதரிகளின் செயல்பாடு நடைபெறும். திருமலை தொடர்பான விளக்கங்களை பெற அவர்களை அணுகலாம். இந்த வினவல் நிலையத்தில் தன்னார்வ பணியாற்ற விரும்பும் தொண்டர்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அருள் சகோதரிகளை நீங்கள் அணுகலாம். மேலும் திருமணம் செய்து கொள்ளப்படுகிற திருமணம் செய்த புதிய தம்பதியருக்கு ஆலோசனை வழங்கும் விதத்தில் செயல்பட விரும்புகிறவர்கள் திருமணமான தம்பதியர் அல்லது தனிப்பட்ட முறையிலோ நீங்கள் செயல்பட விரும்பினால் உங்களுக்கு அதற்கான சிறப்பு பயிற்சி நமது மறை மாவட்டத்திலிருந்து அளிக்கப்படும். உங்களுடைய அலுவலகம் இங்கிருந்தே நமது பங்கிலிருந்தே அவர்களுக்கான சிறப்பு ஆலோசனையை நீங்கள் வழங்கலாம். எனவே அப்படி யாராவது விருப்பம் இருந்தால் தம்பதியர் அல்லது தனிப்பட்ட ஆண்களோ பெண்களோ திருமணமானவர்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கை அனுபவத்தை இளம் தம்பதியருக்கு கொடுத்து அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கின்ற குடும்பமாக நீங்கள் வாழ விரும்பினால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னை வந்து நீங்கள் சந்திக்கலாம். உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்யலாம். எனவே தன்வாத பணியாளரை நான் இப்போது வரவேற்கிறேன். தவக்காலத்தில் சிறுவை பாதை தமிழில் காலை 11 மணிக்கு தமிழில் திருப்பலியில் தொடர்ந்து தமிழில் சிறுவை பாதை, மாலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலியில் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் தமிழில் சிறுவை பாதை நடைபெறும். இது ஆசிரியருக்காக நன்றி கூறி மன்றாடுவோமாக. மீட்பினை அடையும் நம்பிக்கையை அடையும் அருளடையாளங்களால் நிறைவற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னி மரியாவை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவர்களுடன் இணைந்து இறையாண்மையில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தந்தை இந்த ஆண்டை சூசையப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டாக அறிவித்திருக்கிறார். எனவே இந்த வேளையிலே சூசையப்பரை நோக்கி நாம் நமது எல்லா விதமான மன்றாட்டுகள், கருத்துக்கள், வேண்டுதல்கள், உள்ளத்தின் விருப்பங்களை நாம் இந்த வேளையிலே அவருடைய பரிசுத்த பாதத்தை எடுத்து வைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். என்றால் அவரால் பெற்றுத்தர முடியாத மன்றாட்டுகள் என்று எதுவும் இல்லை. அந்த நம்பிக்கையோடு நாம் இப்பொழுது தெரிவிப்போம். இந்த சூசையப்பரை நோக்கி அமைச்சரும் மீட்பின் பொறுப்பாளரே, புனித அன்னை மரியாதை துணையாளரே, நீர் வாழ்க. கடவுள் தமது ஒரே திருமகனை உங்களிடமே ஒப்படைத்தார். உங்களிடமே அன்னை மரியா தனது முழு நம்பிக்கையையும் கொண்டிருந்தார். உங்களுடனே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித சூசையப்பரே,
சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களை உறங்கும் குழந்தை இயேசுவையும் சதா காலமும் எண்ணி கூலிப்படைய தயங்கில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்துக் கொள்ளும். என் பெயரால் குழந்தை இயேசுவுக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமென். வேறுபற்ற தூய சூசையப்பரே, எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நோயுற்றோருக்கான ஜெபம். ஆண்டவரே, உங்கள் நோயை மறந்தும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகள், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னை மரியின் ஆசிரியரும் பரிந்துரையும் பாதுகாப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பதி அவ்வாழ்வு தொடரும்.